இந்தியா கூட்டணி சார்பாக பாராளுமன்ற சபாநாயகருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவை ஒட்டுமொத்த இந்திய மக்களின் குரல் ஒலிக்கும் அவையாக இருக்க வேண்டும். இந்த மக்களுடைய குரலின் இறுதி நடுவர் நீங்கள்தான். நிச்சயமாக ஆளும் கட்சிக்கு அரசியல் பலம் உள்ளது. ஆனால் எதிர்க்கட்சிகளும் இந்தியாவின் இளைஞர்களின் குரலை ஒலிக்கச் செய்தாக வேண்டிய கட்டாயம் உள்ளது. இந்த முறை கடந்த காலத்தை விட அது மிக வலிமையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய பணியை நீங்கள் செம்மையாக செய்ய எதிர்க்கட்சி உங்களுக்கு உதவ விரும்புகிறது. மேலும் நாடாளுமன்றம் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட நாங்கள் விரும்புகிறோம். நம்பிக்கையின் அடிப்படையில் நல் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் விரும்புகின்றது. எதிர்க்கட்சிகளின் குரல் அவையில் தடையின்றி ஒலிக்க நீங்கள் அனுமதிக்க வேண்டும். சபை எவ்வளவு திறமையாக இயங்குகிறது என்பது கேள்வியல்ல. இந்தியாவின் குரல் எந்த அளவுக்கு அவையில் ஒலிக்க அனுமதிக்கப்படுகிறது என்பதுதான் கேள்வி. எனவே எதிர்க்கட்சிகளின் குரலை அடக்கி சபையை திறம்பட நடத்தலாம் என்ற எண்ணம் ஜனநாயகத்திற்கு புறம்பானது. எதிர்க்கட்சிகள் நாட்டின் அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இந்திய மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை இந்த தேர்தல் காட்டுகிறது. பாராளுமன்ற சபாநாயகருக்கு வாழ்த்து தெரிவித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆற்றிய உரையின் தமிழாக்கம் இது.